எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மிஷினில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ஆகலை. அது என்னென்னு கிட்ட போய் காமிக்கிறவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்துக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செட்டு தான் அந்த பக்கம் மத்தியில் உடஞ்சிட்ருக்கு. எனக்கு இந்த இடத்துல கிரீஸ் நிப்பில் இருக்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சதே, இத்தனை வருஷத்தில். நானே திரும்ப கவனிக்கலை. அந்த பக்கம் இதுக்கு முன்னாடி கிரீஸ் பண்ணியிருந்தால் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், மொத்தமாகவே தெரியுதுங்களா? மொத்தமாகவே செப்பரேட்டாக வந்துடுச்சு பாருங்கள். கிரீஸ் அடிக்காமல் பேரிங் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு நிப்பிள்கிறது தெரில, இந்த பெயிண்டெலாம் அடிச்சிருக்கிறதுனால. அப்புறம் பெயிண்ட் கூட இல்லைல்ல. இன்னும் ரொம்ப நாள் இது கவனிக்கவே இல்லை, மிஷின் வாங்கினது போதுந்தே. ஸோ அதனால் பேரிங் ஃபுல்லாக போயிடுச்சு. மொத்தமாக பிடிங்க பாருங்கள், தனியாக வந்துடுச்சு. இதிலே ஓட்டின்னு இருக்குது. ஒரு 1 hour ஓடிடுச்சு. இன்னொரு கிதிர் கொஞ்சம் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஓட நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் ஆகி ஓடிச்சுன்னா அப்புறம் போயிட்டு ரெடி பண்ணி வந்துடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது மாதிரி ஏதாச்சும் இப்போ உங்கள் மிஷினில் ப்ராப்ளம் இருந்தாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த நிப்பிள் பாயிண்ட் தெரியாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அது தெரியல, அதுக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே ரன் பண்ணும்போது கொஞ்சம் அலைன்மெண்ட் ஆகுது. இருந்தாலும் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனாக்கா மொத்த வேலையும் பாதிச்சிடும். ஒரு மலை வாட்டில் இருக்கேன். இந்த டவுனுக்கு போனால் அந்த மலை கிட்ட போகணும். அந்த பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே உடஞ்சாரம் என்ன பண்ண முடியாது. பார்க்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.